என் பையன் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தாங்க ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ சைக்கிளை யாராச்சும் இப்படி ஓட்டுவாங்களா? அது சொன்ன உடனே சரி சரி நான் திரும்பி உட்காரேன்னு சொல்லி திரும்பி உட்காந்துட்டான். திரும்பி உட்காந்து ஓட்டி என்னமோ ஒரு உலகாச்சு உலகம் செஞ்சுட்டான். பின்ன காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா? என் பையெல்லாம் கேட்கவே செஞ்சுருவான். அம்மா வா வெளியே போகலாம், இல்லை வா வண்டியில் போகலாம் அப்படின்லாம் சொல்லுவான். ஃபஸ்ட்டாச்சு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்துட்டுருந்தோம் இடையில. இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கனால எங்கேயும் போகிறதில்ல. ஸோ ஈவினிங் கொஞ்ச நேரம் வெளியே விட்டுருந்தேன். பக்கத்து வீட்டில் ஒரு குழந்த இருக்குது, அந்த குழந்த கூட விளையாட்டுன்னு சொல்லிட்டு சரியான சண்டை 2 பேர்த்துக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்கன்னா அப்படி தானே இருக்கும்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் 2 பேரும் விளையாண்டுருந்தாங்க. என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஏரியாவில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் டியூஷன் போகிறாங்க. அவங்கெல்லாம் பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு என் பையன் சேர் எடுத்துகிட்டு போகிறான். டியூஷனில் சேர் இல்லையோ என்னமோ, அதனால